ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்றைக்கி மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருந்த ஒரு ஹாலிவுட் படம். படத்தோட நேம் இமாக்குலேட். இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சிஸ்டர் அவங்க சர்ச்சு மாதிரி இருக்க பகுதியிலேருந்து மிட் நைட்டில் தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்காக அந்த பகுதியில் இருக்க ஒரு பெரிய கேட்டை திறக்க சாவி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் திறக்க முடியல. ஜஸ்ட்டு திறந்து அதுலேருந்து வெளியில் தப்பிக்கிற டைமில் 4 நன்ஸ் வராங்க. அந்த நன்ஸ் 4 பேரில் ஒரு ஆள் அவங்கள கேட்டோட காலை பிடிச்சி இழுத்து காலை உடைச்சி உள்ளார இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு போய் அவங்கள உயிரோட புதைச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயினோட ஸ்டோரியை காட்டுறாங்க. ஹீரோயின் இந்த சர்ச்சுக்கு புது நன்னா வந்து சேர்றாங்க. அந்த சர்ச் பகுதி எப்படி இருக்குன்னா, அங்கே நிறைய சிஸ்டர்ஸ், நன்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கிட்டு இருப்பாங்க போல். ஸோ அந்தமாரி ஒரு கான்வென்ட் மாரி பகுதியாக இருக்குது. அந்த பகுதிக்கு ஹீரோயின் நன்னா போகிறாங்க. அவங்களுக்கு போகிறப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு சேவையாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் அவங்களுக்கு ஒரு விதமான சந்தேகத்தை உருவாக்குது. அவங்கள சுற்றி சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி உணர்றாங்க. அப்படியே போயிட்டுருக்கப்ப திடீர்னு ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை உருவாகுது. அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத வகையில் அந்த பிரச்சனை வருது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் இமாக்குலேட். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங். ஒளிப்பதிவுங்கிற வகையில் சொல்லணுன்னா, படத்தோட ஸ்க்ரீன் கிறிஸ்டல் கிளியர் மாதிரி இருந்துச்சு. ஒரு சீன்ஸையும் அப்படியே கிறிஸ்டலாக எடுத்து சீன்ஸை அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒளிப்பதிவுக்கு இந்த படத்தில் பெருசாக ஸ்கோப் கிடையாது. ஒரே ஒரு சர்ச் கான்வென்ட் மாரி பகுதி தான் இருக்கும். அதுக்குள்ளே இவங்க சீன்ஸ் எல்லாம் அழகாக எடுத்து அழகாகவே படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எடிட்டிங்கும் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அடுத்த பாசிட்டிவ் எனக்கு பட்டது, இந்த படத்தில் கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் மாதிரி இருக்க இடத்துல ஒரு ரிவீல் பார்ட் மாரி வரும். அந்த ரிவீல் பார்ட் நான் கொஞ்சம் கெஸ் பண்ணவே இல்லை. அந்த பார்ட் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் மாரி பட்டுச்சு. அடுத்த பாசிட்டிவ் எனக்கு பட்டது, இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்க தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர், பேக் போன் மாதிரி. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு பர்ஃபெக்டாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்தாங்கங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்ததாக இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. காரணம் அந்த ரிவீல் பார்ட்டு தான். நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா, மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே ஸ்லோவாக ட்ராமா மோட்டில் போகுது. இது ஒரு ஹாரர் ட்ராமா கேட்டகரியில் கூட கொண்டு வர முடியாத லெவலுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகுது. சீன்ஸ்லேயும் பெருசாக எனக்கு எதுவும் சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப ஸ்லோவாக சுவாரஸ்யமாக இல்லாத மாதிரி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பெருசாக இந்த படத்தில் எது ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இவங்க 2-3 விஷயங்கள் காட்டுறாங்க. அது ஒன்றும் பெருசான இம்பேக்டை நமக்குள்ளே உருவாக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே ஆவரேஜான படம். இந்த படத்தை ஹாரர் மூவின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மிஸ்ட்ரி ட்ராமா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதோட பேசிஸில் உங்களோட முடிவு எடுத்துக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.